அரை முழம் மல்லிகைப்பூவுக்கு 1,00,000 விமான நிலையத்துல நடிகை நவ்யா நாயருக்கு அபராதம். ஆஸ்திரேலிய விமான நிலையத்துல மல்லிகைப்பூவை கொண்டு போனதுக்காக கேரள நடிகை நவ்யா நாயருக்கு அந்த நாட்டு விமான நிலைய அதிகாரிகள் 1,14 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அபராதத்தை செலுத்துறதுக்கு 28 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதாவும் நடிகை நவ்யா நாயர் சொல்லிருக்காங்க. விமானத்துல மல்லிகைப்பூவை அணிஞ்சு போறதுல என்ன சிக்கல், ஆஸ்திரேலியா நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட விக்டோரியா மாகாணத்துல வசிக்கக்கூடிய மலையாளிகள் கூட்டமைப்பு சார்பில் 6ஆம் தேதி ஓணம் பண்டிகையை கொண்டாட திட்டம் போடப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கேரள நடிகை நவ்யா நாயர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. முன்னாடியே கொச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் போய் அங்கிருந்து மெல்பர்ன் போனதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க சொல்லிருக்காங்க. அதுல நான் மெல்பர்ன் வர்றதுக்கு முன்னாடி என்னோட அப்பா மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாரு, அதை 2 துண்டா வெட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொச்சியில இருந்து சிங்கப்பூர் போகக்கூடிய நேரத்துல மல்லிகைப்பூ வாடிடும் அப்படிங்கறதால ஒன்ன தலையிலயும் 2வது பூவை கைப்பையில இருக்கக்கூடிய கேரி பேக்லயும் வைக்க சொல்லி தன்னோட அப்பா சொன்னதா நவ்யா நாயர் சொல்லிருக்காங்க. 15 சென்டிமீட்டர் அளவு இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவை கைப்பையில கொண்டு வந்ததுக்காக ஆஸ்திரேலிய விமான நிலைய அதிகாரிகள் 1980 ஆஸ்திரேலிய டாலரை இந்திய மதிப்புல 1,14 லட்சம் ரூபாய அபராதமா செலுத்த சொல்லி சொன்னாங்க அப்படின்னு நவ்யா நாயர் சொல்லியிருக்காங்க. நான் அறியாமையில செஞ்சிருந்தாலும் அதை ஒரு காரணமா முன்வைக்க முடியாது. பூ கொண்டு வந்தது சட்டத்துக்கு எதிரானதா இருக்கு. இதை வேணும் அப்படின்னே நான் செய்யல. இதுக்கான அபராதத்தை 28 நாட்களுக்குள்ள செலுத்த சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நவ்யா நாயர் சொல்லியிருக்காங்க. விக்டோரியா மாகாணத்துல நடந்த ஓணம் திருவிழாவில் பேசினப்போ இதை குறிப்பிட்ட நவ்யா நாயர் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மல்லிகை பூவை தலையில அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு நகைச்சுவையாவும் சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னே தனித்தன்மை வாய்ந்த சூழலியல் இருக்குது. வெளிநாட்டை சேர்ந்த பூ, பழம், விதைகள் மாதிரியான விஷயங்கள் உள்ள நுழைஞ்சிட்டா அவங்களோட நாட்டோட சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலிய வாழ் இந்தியரான ஜெயச்சந்திரன் தங்கவேலு இவரு கடந்த 22 வருஷங்களா ஆஸ்திரேலியாவில் வர்த்தகம் பண்ணிட்டு வராரு. விமானம் மூலமா பழங்கள் அப்புறம் காய்கறிகளை கொண்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. பூ கொண்டு வர்றதை அனுமதிக்கிறது கிடையாது. நெய்யால் தயாரிக்கப்பட்ட பொருள் எதையுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது விதியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியா வர்றதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் விமான நிலையத்துல உணவு வாங்கி சாப்பிட்டாலும் மிச்சம் இருக்கக்கூடிய உணவை விமானத்துல கொண்டு வரலாம். ஆனா குடியுரிமை அதிகாரிகளோட சோதனைக்கு போறதுக்கு முன்னாடி அதை குப்பை தொட்டியில போட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு ஜெயச்சந்திரன் தங்கவேலு.